ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க பியார் பிரேமா கல்யாண மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் லவ் பண்ணி இப்போ அவங்களுக்கு கல்யாணமும் நடக்குது. ஆனால் தாலி கட்டின கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறாங்க. ஹீரோ அவங்கள துரத்திட்டு பின்னாடியே போகிறாரு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிற கதையை காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவங்க ஃபேமிலியில் அம்மா, அப்பா, தாத்தா, நாய்க்குட்டின்னு எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்களோட தாத்தாவா இந்த படத்தில் காமெடி ஆக்டர் செந்தில் நடிச்சிருக்காரு. ஹீரோ ஒரு சிவில் இன்ஜினியர். அவர் ஃபேமிலியில் அம்மா, அப்பா, பாட்டி, அண்ணா, அண்ணி, அவங்க பையன்னு ஒரு பெரிய ஃபேமிலி. ஹீரோவோட அப்பா கடன் வாங்கி அவரை துபாய்க்கு வேலைக்கு அனுப்பியிருப்பாரு. ஆனால் ஹீரோவுக்கு தனியாக ஃபேமிலி இல்லாமல் துபாயில் இருக்கிறது பிடிக்காது. அதனால் திரும்பி சென்னைக்கே வரணும்னு 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவோட கடனை அடிச்சிட்டு வேணும்னே வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளமை கிரியேட் பண்ணி இப்போ சென்னைக்கும் திரும்ப வராரு. இவரோட அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். இவர் திரும்பி வந்த உடனே அவர் ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்து இவருக்கு கல்யாணமும் முடிவு பண்ணுறாரு. அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வர சொல்லி ஹீரோவை ஒரு காஃபி ஷாப்புக்கு ஃபோட்டோ கூட காட்டாமல் அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. அவர் லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவார். ஆனால் அவர் அப்பாவை அவரால் எதிர்த்து பேச முடியாது. அவரை பார்த்தா ரொம்ப பயம்னு அந்த பொண்ணை பார்த்துக்க ஒத்துக்கிட்டு காஃபி ஷாப்புக்கும் போகிறாரு. அங்கே போன அப்புறம் தூரத்துலேருந்து ஹீரோயினை பார்த்து அவங்க தான் இவர் பார்க்க வந்த பொண்ணுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் பார்த்த பொண்ணு அங்கே வராங்க. ஆனால் ஹீரோயினை அவருக்கு பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். அதனால இவரோட அப்பா பார்த்த பொண்ணு இவரை ரிஜெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட ரொம்ப மோசமாக பேசுவார். ஆனாலும் அந்த பொண்ணோட ஃபேமிலி இவரை பிடிச்சிருக்குன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ அவர் ஃப்ரெண்டான யோகி பாபு கிட்ட நேற்று அவர் காஃபி ஷாப்பில் பார்த்த பேர், அட்ரஸ் எதுவுமே தெரியாத அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. அப்போதான் இவரோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஹீரோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிற வீடியோவை காட்டுறாரு. நேற்று அவர் பார்க்க போன அந்த பொண்ணுக்கிட்ட இவரை ரிஜெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவர் மோசமாக பேசினதை தூரத்துலேருந்து ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணி ரெட் ஃப்ளாகுங்கிற டைட்டிலோட போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க சோஷியல் மீடியாவில். இந்த வீடியோ வைரல் ஆகுது. ஹீரோயினை தேடுற ஹீரோ அவங்க மாலில் லைவ் போட்டதை பார்த்து அங்கே போகிறாரு. ஆனால் அவரை பார்த்து ஹீரோயின் பயந்து அங்கேருந்து ஓடுறாங்க. அப்போ தான் ஹீரோ அவர் அப்பா இவருக்காக பார்த்த பொண்ணு அவரை ரிஜெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி பேசினதாகவும் எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை, அப்படி ஒரு பொண்ணையும் நான் இப்போ பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் போட்ட அந்த வீடியோனால அவங்க அப்பா முடிவு பண்ணியிருந்தா அந்த கல்யாணமும் நின்றுருச்சுன்னு ஹீரோ அவங்களுக்கு தேங்க்ஸும் சொல்லிட்டு போகிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசி இப்போ லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சு இவங்களுக்கு மேரேஜும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கல்யாணமும் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ஹீரோயின் மண்டபத்துல இருந்து நேராக அவங்க வீட்டுக்கு தனியாகவே ஓடி போயிடுறாங்க. அவங்க பின்னாடியே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்குறப்போ இவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ ஹீரோவோட அம்மா அப்பா மட்டும்தான் சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னும் ஹீரோயினோட அம்மா அப்பா அழுதுட்டு இருந்தாங்கன்னும் அதனால அவங்கள விட்டு இவங்களால வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதனால ஹீரோயின் அவங்களோட அம்மா அப்பா வீட்லேயும் ஹீரோ அவரோட அப்பா அம்மா வீட்லேயும் இருக்காரு. சோஷியல் மீடியாலையும் இவங்களை பற்றி ஓடி போன பிரைட் அப்படின்னு நிறைய வீடியோஸ் ட்ரெண்ட் ஆகிறதுனால அதை பற்றி கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூக்கு வராங்க. அங்கே லைவ் இன்டர்வியூவில் ஹீரோக்கு கால் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ அவங்கள அவரோட வீட்டுக்கு வந்து தங்க சொல்கிறாரு. அவரால் ஃபேமிலியை விட்டு இருக்க முடியாதுன்னு. ஹீரோயினும் அதே மாதிரி என் ஃபேமிலியை விட்டு என்னால் இருக்க முடியாது, நீ வந்து என் கூட தங்குன்னு சொல்கிறாங்க. பல வருஷமாக பொண்ணுங்க தானே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போய் தங்குறாங்க. நீ என்னை லவ் பண்ணுறப்போ எந்த பையனும் பண்ணாத ஒரு விஷயத்த நான் செய்கிறேன்னு சொன்னல, அப்போ நீ வந்து என் வீட்டில் தங்குன்னு அவங்க சொல்கிறாங்க. கடைசியாக ஹீரோவும் அவர் ஒய்ஃபோட அம்மா அப்பா வீட்டில் வந்து தங்க ஒத்துக்கிறாரு. ஹீரோயினுக்கு அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ட்ரீம் ஜாப் கிடைக்குது. ஹீரோவை மாமியார் வீட்டில் முதல்ல ரொம்பவே நல்லா நடத்துகிறாங்க. இவருக்கு ஒருத்தர் சென்னையிலேயே ஜாப் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த ஜாப் டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ வேலை இல்லாததுனால அவர் மாமியார் வீட்டில் இப்போ அவரை வித்தியாசமாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு வேலை வைக்கிறேன்னு சொன்னவர் ஹீரோ கிட்ட இருந்து 50,000 ரூபாய் வாங்கி அவரை ஏமாத்திருப்பாரு. அதனால ஹீரோக்கு இப்போ வேலையும் இல்லை. இப்போ அவர் ஹவுஸ் ஹஸ்பண்டாக அவர் ஒய்ஃப்க்கு காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்காக லஞ்ச் பேக் பண்ணுறதுலேருந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவர் தான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போனால் என்ன பிரச்சனைலாம் வருமோ அதெல்லாம் ஹீரோக்கு வருது. ஹீரோக்கும் அவர் மாமியாருக்கும் சுத்தமாக செட் ஆகாமல் மாமியார் மருமகன் சண்டையும் நடக்க ஆரம்பிக்குது. இதனால ஹீரோ ஹீரோயினோட லைஃப்பில் என்ன பிரச்சனைலாம் வரப்போகுது, அது இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.